ஹாய். இந்த ப்ரெக்னன்சியை வந்துட்டு கேரி பண்ணியிருக்கிறத விட எங்கே டெலிவரி பார்க்க போகிறோம் அப்படின்றத யோசிச்சு எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஒரு 4 டேஸ் வந்துட்டு ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்தேன், ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். எனக்கு ஒட்டுமொத்த ப்ரெக்னன்சிலேயே ஒஸ்டான மூமெண்ட்னா அந்த 4 டேஸ் தான். மிச்சம் எல்லாத்த விடவுமே எனக்கு வந்து வலி, வாமிட்டிங், எல்லாத்த விடவுமே அந்த 4 நாள் அங்கே போய் தங்கியிருந்தது ஒரு ஒஸ்டான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்குது. நான் ஒரு 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அந்த வெஜைனால கையை விட்டு பார்ப்பாங்கல்ல, செர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சான்னு, அது என் கண்ணு முன்னாடி நடக்குது. அவங்கள அந்த திட்டுறாங்க பேஷண்ட்டை. எனக்கு அப்படியே பதட்டமாகுது. ஒரு டெலிவரி நடக்குது என் கண்ணு முன்னாடி, அவங்கள தொடையிலேயே அடிக்கிறாங்க டாக்டர், அது என் கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ அதை விட ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு 5 மந்த்ஸில் அபார்ட் ஆகிடுச்சு. அந்த குழந்தைய மருந்தெல்லாம் வச்சு வெளியே எடுக்கிறாங்க. அப்போ மூலம் அந்த பொண்ணை திட்டுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி திட்டுறாங்க. இதுவும் என் கண் முன்னாடியே நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து ஜிஹெச் அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி, ஜிஹெச்னா இல்லை, ஹாஸ்பிட்டல்னாலே ஒரு பயமாகி, டாக்டர்னாலே பயமாகி, பதட்டமாகி ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டேன் சீரியஸ்லி. அந்த 4 டேஸ்க்கு அப்புறம் தைராய்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் ஜிஹெச் போவேன். ஆனால் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் அப்படின்னா அது வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். என்னோட நேரமாக என்னன்னு தெரில, இங்கேயே டெலிவரி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, வெஜைனல் டெலிவரியாக இருந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் வெஜைனல் டெலிவரிலையுமே ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா வேறு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, ஜிஹெச்சுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அது அங்கே ஒரு இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு போவேன் நான் ஜிஹெச்சுக்கு. என்ன சொல்கிறது, என்னால் அங்கே திட்டு வாங்க முடியாது, என்னால் அந்த ட்ராமாக்குள்ளே திரும்ப போக முடியாது. நான் வழி வந்தால் கூட ஏதாவது சொல்லாமல் இருந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அங்கே இருக்கவங்கள பார்த்தாலே. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த திட்டின டாக்டரோட முகம் வந்துட்டு மறக்கவே இல்லை. இன்னும் ஞாபகம் வருது. அவ்வளோ ஒரு அதிகார துணியில் என் சுயமரியாதையை இழந்து அவங்கக்கிட்ட நான் ஏன் திட்டு வாங்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு பேஷண்ட்டு, அவங்க ஒரு டாக்டர், ஆனால் அவங்க என்ன நடத்துனது ஒரு குற்றவாளி மாதிரி. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த எல்லாரையுமே யாராவது மேம்னு கூப்பிட தெரியாமல் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டாங்க தெரியாமல். நான் சிஸ்டரா உனக்கு அப்படின்னு சொல்லி யாராவது திட்டுவாங்களா ஒரு பேஷண்ட்டை? ஆனால் அது அங்கே நடக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, உயிரை காப்பாற்றிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பேஷண்ட் கேர் வந்துட்டு ஜீரோ. அங்கே ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. ஏதோ அவங்களாம் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. அது நம்மளோடது தானே, நம்ம கவர்மெண்ட்டோடது. நான் இங்கே இருக்கேன், அப்போ நீங்கள் அப்படி எப்படி நடத்தணும்? ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. பேஷண்ட்ஸ்க்கான ரைட்ஸே கிடையாது அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி ஸ்கீமுக்கு கீழே நம்ம வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்துக்கலாம், அங்கே வந்துட்டு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்குமே காசு கட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒன்று பிஹெச்சியில் பார்க்கணும், இல்லையா ஜிஹெச்சில் பல்ல கடிச்சிட்டு பார்க்கணும். எங்கேயும் போய் காசை கொட்டுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் வந்துச்சு. இருந்தாலுமே இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுட்டு நான் போய் வேலம்மாளில் செக் பண்ணேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்ல பேஷண்ட் கேர். வாங்க போங்கன்னு பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன என்னையவா நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க, அப்படி கூப்பிட மாட்டீங்களே, வா போன்னு தானே கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மரியாதையாக நடத்துனாங்க, அன்பாக பேசினாங்க. ஏதோ ஒரு மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி. இப்போ காசு கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அப்படிதான் நடந்துக்குவாங்க, கண்டிப்பாக மரியாதையாக தான் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக தான் பார்க்க போயிருக்கேன், ஆனாலுமே என்ன மரியாதையாக நடத்துனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏன் ஜிஹெச்சில் மிஸ் ஆகுது, ஏன் இந்த மாதிரி இல்லை? கொஞ்சம் அன்பாக நடந்துக்கலாம். என்ன பேசிக்காக என்ன எதிர்பார்க்குறோம், வாங்க போங்கன்னு பேசணும், உரிமையில் பேசக்கூடாது, ஏதோ ஆடு மாடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது. இவ்வளோ தானே, இது என்னோட ரைட் தானே, நான் அதை பற்றி இதை கேட்கலாம் தானே. இப்போ ஒரு டாக்டர் என்னால் வாப்போன்னு பேச முடியுமா? அப்போ அவங்க மட்டும் என்ன எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஜிஹெச்சில் பிடிக்கலை, இல்லை உங்களை வந்துட்டு அவங்க ஒரு உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்களுமே இந்த டாக்டர் முத்துலட்சுமி ஸ்கீமு கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாருமோ கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ் திங்ஸ் இதில் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஜிஹெச்சை தப்பாக காட்டணும், அரசாங்கத்தை தப்பாக காட்டணும், தப்பாக சொல்லணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. இந்த முத்துலட்சுமி ஸ்கீமே கவர்மெண்ட்டோடது தான். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் பேஷண்ட் கேரை. நான் எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன் டாக்டர் அப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி நடந்துக்கிறாங்க, ஜிஹெச்சில் வேலை பார்க்குற எல்லாருமே ஏன் சிறுன்னு இருக்காங்க, எல்லாருமே ஏன் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை, ஒருவேளை நைட் டியூட்டியாக இருக்குமா, ஒருவேளை இங்கே ஆள் பத்தலையா, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் எவ்வளோ என்னால் எம்பத்தைஸ் பண்ண முடியும்? நான் பாவம் இல்லையா? என்ன அவங்க எம்பத்தைஸ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஒரு சிம்பத்தி காட்டலாம்ல. பாவம் ஏதோ ஒன்று முடியாமல் வந்திருக்காங்க, எனக்குன்னு இல்லை, யாருக்காவது. அங்கே ஜிஹெச்சில் சிரிச்சு பேசுறதே யாருக்காவது ஒரு பெரிய விஷயமா இருக்குமா? ஒரு டாக்டர் சிரிக்கிறாங்க அப்படின்னா, சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்பாடா இவங்கள்ட்ட போய் ஏதோ ஒன்று நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஜிஹெச்சில். நல்ல நல்ல குவாலிட்டியான கருவிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. கண்டிப்பாக நல்ல நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேஷண்ட் கேர் தேவை. அதை கவர்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லைன்னா எல்லாருமே ப்ரைவேட்டை தேடி ஓடுவாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும்.